ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கோட் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பின்னி எடுத்துகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோட் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னு சொன்னீங்கன்னா, தளபதி விஜய்க்கு அப்புறமா வில்லனிசம் செய்யப்பட்ட அந்த ஒரு ஜீவன் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜீவன் கேரக்டர் பற்றின சில ப்ளஸ் அண்ட் மைனஸான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைனஸான விஷயம் சொல்லும்போது 1-2 தான் இருக்குது. ப்ளஸ் அண்ட் டீ கோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ காட்சிருக்கும் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மறுபிறவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா எத்தனை தடவை இறந்து போனாலும் அடுத்தடுத்து வர்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி தான் அந்த படத்தோட எண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு கேரக்டர் சாய்ஸை வச்சு தான் அந்த ஒரு நேமே வச்சிருப்பார் வெங்கட் பிரபு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல ஜீவனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த இடத்துலையுமே ட்ரக் பண்ணுற மாதிரியோ சிகரெட் அடிக்கிற மாதிரியோ எந்த ஒரு சீனும் வந்திருக்காரு. ஸோ பியூரான ஒரு வில்லனிசமாக தான் இருந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக தான் இந்த இடத்துல ஜீவன் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. என்ன தான் அது க்ளோனாக இருந்தாலுமே கூட அது ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனுங்க. முக்கியமாக சொல்ல போகணும்னா, எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த ஒரு ஜீவன் கிட்ட இருந்திருக்காது. ஏன்னா ஒரு 2 பேரை கொல்ல போகிறோம், தான் லவ் பண்ண பிள்ளையும் கொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அவனுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா மிஷன் தான் முக்கியம். அவன் எதுக்காக வந்தாலும் அந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம். அதுக்கு குறுக்க இடையில வந்து யார் அப்பா வந்தாலும் சரி, தம்பி வந்தாலும் சரி, தங்கச்சி வந்தாலும் சரி, லவ்வர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி போட்டு தள்ளிட்டு போகிற மாதிரியே தான் அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ எமோஷன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்காத ஒரு வில்லன்ஸம் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பியூரான வில்லனா இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராக தளபதியோடைய அந்த ஜீவன் கேரக்டர் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது இல்லையா? ரொம்ப தேவையில்ல. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய அங்கிளை அந்த செல்ஃபோனை வாங்குறதுக்காக அங்கிள் கிட்ட ஃபேஸ் ரிவீல் பண்ணி அவர் போட்டு தள்ளினதாக இருக்கட்டும், ஹீரோயின் அவர் லவ் பண்ணியிருந்தாலுமே கூட, அன்பு இருக்கு காதல் இருக்குன்னு சொல்லியிருந்தாலுமே கூட, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு சைடில் ஒரு கண்ணீரை வெளியிட்டு இருந்தாலுமே கூட, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல பெரிய விருப்பம் இல்லை, யாராவது வந்து உன்னை காப்பாற்றுறதா இருந்தால் காப்பாற்றிக்கணும், லைட்டாக ஒரு ஸ்க்ராட்சை போட்டு போயிருப்பார் கழுத்தில். அதுக்கப்புறம் தான் நமக்கே ரிவீல் ஆகும், அடப்பாவி பிரபுதேவா கூட இருந்தே குளிப்பிடிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிவீல் ஆகும் இல்லையா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக தான் பிரபுதேவாவுக்கு மட்டும் அந்த ஒரு இடத்த கொடுத்து நீ போயிட்டு செக் பண்ணி அவன் என் பேரை சொல்கிறாள் இல்லையாங்கிறது கொடுத்து தான் நினைஞ்சிருப்பாருன்னா பியூரா அந்த இடத்துல போட்டு தள்ளியிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ தன்னுடைய அந்த முக்கியமான ஒரு வேலைக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், யாரை வேணாலும் கொல்லுவான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வைஸாக தான் அந்த ஒரு ஜீவனுடைய கேரக்டர் இருந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லி மேனன் அவரை வளர்த்தார், அதாவது சஞ்சய் எப்படி அந்த க்ளோன் வந்து உருவாக்கியிருக்காரு, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு காந்தியை விடவும் மேனன் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அவர் வந்து மிஷனும் ரொம்ப முக்கியங்கிறதுல ரொம்பவே ஆழமாக இருந்திருப்பார். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக காணப்படுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் மேனன் இருக்கும்போது கூட பாம் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவார். அந்த டைமில் தான் பிரேம்ஜி தூக்கிட்டு ஓடிடுவார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேனன் இருந்தாலுமே கூட அவனுக்கு அவனுடைய மிஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆழமாக பதியப்பட்டிருக்கும் பொழுது ஒரு ப்ளஸ்ஸான வில்லனிசம் தான் இந்த இடத்துல காட்டப்படுது இல்லையா? த சேம் டைம் மற்ற சாங்லையும் கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய அங்கிளை வந்து கொலை பண்ணுவார் இல்லையா? தன்னுடைய மேனன் வந்து, அதாவது அவருடைய அப்பாவை வந்து மாற்றிக்கக்கூடாது, தன்னுடைய மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதுக்கு இடையில தனக்குள்ளே இருக்கவரையே போட்டு தள்ளுற ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு வில்லனிசத்தை இந்த இடத்துல வெளிக்காட்டியிருப்பாரு. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய தங்கச்சின்னு சொல்லி என்னத்தான் நீங்கள் மைண்டை டிவைட் பண்ண எடுத்தாலுமே கூட, எனக்கு என்னோட பிளான் வந்து முடியணும், ஸோ நீ அதை கொடுக்காட்டி நான் அவளை கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு அவன் என்னடா செய்வான் அப்படிங்கிற ஒரு தோட்டே இல்லாத அளவுக்கு தான் ஒரு டேஞ்சரான ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு வில்லனிசத்தை இந்த இடத்துல வெளிக்காட்டியிருப்பாங்க. சரியா? எமோஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை எமோஷன் இருக்குது. ஒரு சில இடத்துல எமோஷன் வந்து பக்காவாக இருந்துச்சு. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லும்போது அழுதாக இருக்கட்டும், ஒரு சொட்டு தண்ணீர் வந்ததாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மேனனை காந்தி தூக்கிட்டு வந்து நீ முடிஞ்சால் பாம் பிளாஸ்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ அப்படிங்கிற டயலாக்லாம் சொல்லி ரொம்ப எமோஷனாக அந்த இடத்துல வந்து அவருடைய சீக்வன்ஸ் அமைஞ்சதாக இருக்கணும். ஸோ அவருக்குன்னு எமோஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு லிமிட்டட் எமோஷன் தான். தனக்கு எமோஷனை விடையும் கூட அவருக்கு என்ன முக்கியம்னா அவருடைய மிஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதப்படுது. ஸோ பல இடத்துல தான் வில்லண்டா அப்படிங்கிறது அவருடைய மிஷனை வந்து அவர் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டணும், அவங்களுடைய பிளான் என்னங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல. இதை விட மிகப்பெரிய பிளான் இருந்திருக்குது. பட் இடையில நடந்த சில கோளாறுகள் காரணமாக தளபதி வந்து காந்தி வந்து கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கூட ஜீவனுடைய அந்த ஒரு க்ளோனுடைய லைஃப் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு டீ கோட் கூட பண்ணி காட்டியிருந்தார். என்னன்னா 73% கடைசியில் ஒரு க்ளோன் வந்து உருவாக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா போஸ்ட் கிரெடிட் சீனில். ஸோ தளபதி பாசிபிளாக அடுத்து நிறைய படங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் 73வது படமாக தளபதியினுடைய கோ 2 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஒருத்தர் நண்பர் சொல்லியிருப்பாரு. எதுக்கும் அதையும் நம்ம ஒரு லிஸ்ட்டில் போட்டு வைப்போமே. சரி, இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கிற இந்த சமயத்தில் வீக்னஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா,
ஒரு சில இடத்துல வீக்னஸ் இருக்குது. அவருடைய மிஷனுக்கு ஏதாவது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம மாட்டிக்குவோமோன்னு சொல்லி அவசரப்படுற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேனனை வச்சு கூட அவர் வீக்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தடுமாறினார் இல்லையா கிளைமேக்ஸில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வீக்னஸாக எடுத்துக்கிட்டாலுமே கூட மேக்ஸிமம் பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் மாதிரி தெரியலை. இது வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணப்பட்ட ஒரு க்ளோன், ஒரு ரொபோ மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு ஏற்படுத்துச்சு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எதுக்கு இவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கொள்ளும் போதும் சரியா கடத்தும் போதும் சரி ஃபேஸை ஏன் ரிவீல் பண்ணியிருப்பார், அந்த இடத்துல ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இது இன்னுமே கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல ஃபேஸை ரிவீல் பண்ணி நான் வில்லன் தாங்கிறது ப்ரூவ் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் ஐயோ இவன் ஒரு சைக்கோப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்திருக்கும் இல்லையா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸை ரிவீல் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துங்கிறது வந்து பெட்டராக இருந்துச்சு, அதுதான் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மங்காத்தா அளவுக்கு ஒரு வில்லனிசம் வந்து தளபதி இந்த படத்தில் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மங்காத்தா படத்தில் வந்து அஜித் சார் செஞ்சது வில்லனிசம் மாதிரி இருந்தாலுமே கூட அது ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது வந்து ஒரு தனியான ஒரு ஹீரோ தான், அவர் ஹீரோ தான்ப்பா, அவர் வில்லன் சொல்லியிருந்தாலுமே கூட வில்லன் மாதிரி காட்டியிருந்தாலுமே கூட ஃபைனலி அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் போர்ட்ரை பண்ணப்பட்டிருக்கும் கிளைமேக்ஸில். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பியூரான வில்லனிசம். கடைசியில் வில்லன்னு சொன்னால் என்னப்பா, ஒன்று திருந்தணும் இல்லாட்டி சாகணும். நிறைய படத்தில் திருந்தி வில்லனை பார்த்து போர் அடிச்சு போச்சு, கடைசியில் எத்தனைப்பா நடக்க போகுதுங்கிற ஒரு ஃபீல் வருது இல்லையா. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே கடைசியில் வில்லனை போட்டு தள்ளினது கொன்னது அப்படிங்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தேனோஸ் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு க்ளோனே நமக்கு இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரிஜினல் ஓஜி வந்தார்னா, சஞ்சய் வந்தார்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கிரியேட்டிவிட்டியை நமக்குள்ள தூண்டி விட்டுருக்கலாம் அந்த ஒரு கிளைமேக்ஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டாகவும் இருக்குது, ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, விபியோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் இந்த இடத்துல இருக்குது. த சேம் டைம் மங்காத்தா படத்தையும் கூட டீகோட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஆன் த வேலை மங்காத்தா படத்தோட டீகோடிங்கும் நம்ம சேனலில் வந்து சேரும். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் இல்லையா. ஸோ கோட் படத்தில் இந்த ஜீவனுடைய ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா வில்லனை வந்து வில்லனாக காட்டினது தான் இங்கே மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லணும். நல்ல வேலை நம்ம பேசி திருத்துற மாதிரியோ இல்லைனா தன்னுடைய குடும்ப பாசத்தில் கொண்டு வந்து சேர்க்குற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் இருந்துருந்துச்சுன்னா அதையும் ஓட்டியிருப்பாங்க. இப்போ என்ன தான் ஏன்ப்பா ஒரு பிள்ளைய வந்து கொள்கிற மாதிரி காட்டுறீங்கன்னு நிறைய பேர் பேசியிருந்தாலுமே கூட ஃபைனலாக காந்தியும் கூட அந்த இடத்துல அவனுடைய ஜீவனை வந்து என்ன செய்வார்னா கன்வின்ஸ் பண்ணுவார், நீ வந்து இப்படி பண்ணுறதா உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு தங்கச்சி அதையே நீ கொல்ல பார்க்கிறியா அப்படிலாம் ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட ஏன்னா பூமரா நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரியான ஒரிஜினல் வில்லனிசத்தை காட்டினது தான் இந்த இடத்துல வந்து இந்த படத்தில் பாதி சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அந்த இந்தியன் தாத்தாவுடைய அந்த கேரக்டர் எவ்வளோ ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைஞ்சிருப்பாங்கன்னா அவருடைய பையனே போட்டு தட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவருடைய பையனே அந்த இடத்துல போட்டு தள்ளும்போது தான் அவர் செய்கிறது அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு தோட் நமக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்படி வரணும்னா அதே மாதிரி சீக்வன்ஸை தான் இங்கேயும் அமைச்சிருக்கணும். இனி வரக்கூடிய நிறைய படங்கள் அமைச்சா தான் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனிசம் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா கிரியேட் ஆகும். நமக்கும் ஐயோ இவன் என்ன அப்படி செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் ஒரு கிரியேட்டிவிட்டியும் உண்டாகும் இல்லையா. ஸோ அதனால வில்லனாக காட்டினது தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் எடுத்துக்குவேன். முக்கியமான சீக்வன்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு கன்வென்சேஷனில் வந்து மேனனும் யங் விஜயும் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஜீவனும் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி சஞ்சய் நடந்து போயிருப்பார். அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜீவனை பற்றி டீகோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருக்கும் பொழுது சஞ்சயை பற்றி டீகோட் பண்ணுறதுக்கு இல்லாமலாம் போயிடும். ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான டீகோடிங் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே வந்து சேருங்க. ஏன்னா ஒரு க்ளோனே இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா அப்போ ஒரிஜினல் ஓஜி எந்த அளவுக்கு பண்ணுவார், எந்த அளவுக்கு அந்த விஷயத்தோட கிரியேட்டிவிட்டி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ அடுத்தடுத்த டீகோடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.